குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம். உண்மையாகவே யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களோடு உங்களோடு கூட போராடிட்டு இருக்கிறாங்களோ, உங்க வாழ்க்கையோடு, உங்க சொத்துக்களோடு, உங்களுடைய பொருட்களோடு, உங்களுடைய பணங்களோடு, உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய வாழ்க்கையோடு யாரெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்களோ, இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உன்னோட போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. உன்னோட யுத்தம் பண்ணின மனிதர்கள் இல் பொருளாவார்கள், ஒன்றுமே இல்லாமல் போவார்கள் அவங்க. சோ நம்மளுடைய வேலை கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும்னு விடுங்க. நீங்க வெறும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம அன்றாடி ஜெபிக்கும் போது, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அதை ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்கி போடுவார்கள். நம்மோடு கூட போராடினல நம்ம தேடணும் பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆக்கி போடுவார் கர்த்தர். பயங்கரமான தேவன் அவர், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த காலை நேரத்துல நம்ம செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க துதிக்கிறோம் ஐயா, உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகளையும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளையும், காலேஜுக்கு போற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, முக்கியமாக ஒவ்வொருத்தரும் உடைய கரங்களில ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக, எல்லா பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியில கஷ்டப்படுகிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு சுவாமி, பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே, இயேசப்பா உடைய கரங்களில கொடுக்கிறோம். வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இயேசு சுவாமி, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, விசாக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, பிஆர்க்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் கரம் அவங்களோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பொருட்களை கொடுத்து விட்டு, சொத்துக்களை கொடுத்து விட்டு ஆண்டவரே, பணத்தை கொடுத்து விட்டு கஷ்டப்படுகிற ஆண்டவரை, ஏமாத்துகிற ஆண்டவரை, ஒவ்வொருத்தரையும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன்னோடு கூட போராடிங்களை தேடி நீ காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, அவளை தேடி நீ காணாதிருப்பாய், அவளை இல்பொருள் ஆவார்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஐயா, எத்தனை காரியங்களை இழந்துட்டு நிக்கிறாங்க ஆண்டவரே. மனுஷர்களோடு போராட்ட ஆண்டவரே, பணம் கொடுத்தவர்களோடு ஆண்டவரே, பணம் வாங்கினவங்களோடு போராட்டம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சந்திக்கணும்ப்பா இந்த நாளில. அந்த மாதிரி ஏமாத்துகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ சந்திக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அறிக்கை செய்து செபிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செபிக்கிறோம் ஐயா. நீங்க தாமே பார்த்து கொள்ளுங்க இயேசப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல நிம்மதியை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, காத்துக் கொள்வீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க எந்தெந்த காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அதுல ஒரு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, பணம் கொடுக்காதவங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்யுங்க இயேசு சுவாமி. கர்த்தர் எங்களுக்காக வாதாடுகிறவர்கள், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இந்த நாளை உங்களுடைய கரங்களில நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வாக்கு தத்தத்தை நீங்க வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட போராடிகளை இல்பொருள் ஆக்குவார் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க. நாங்க போடுகிற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்.